2004 14 வரை காங்கிரஸ், திமுக, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தது. அவர்கள் இருந்த பொழுது 30% இருந்த டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ அதை ரொம்ப சிரமப்பட்டு திமுகவும் காங்கிரஸுமா 32 ஆக்கினாங்க. எவ்வளவு? 30% 32 ஆக்கினார். அப்பையும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் இருந்தார்னு நான் நினைக்கிறேன். அது 14th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் படி 32 42ஆக ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி உயர்த்தினோம். அதுக்கு பிறகு 2019 ஜம்மு காஷ்மீர் இது புதிதாக உருவாக்கப்பட்ட பிறகு அது 41% ஆனது. ஆகவே இவர்கள் 10 ஆண்டு காலம் 4லேருந்து 14 வரை ஆட்சியில் இருந்த காலத்தில் 32 இருந்தது 41, அதாவது 14 to 19 42%, 19க்கு மேலே 41% இருக்குது. இங்கே ஃபினான்ஸ் கமிஷன் சென்னைக்கு வந்திருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என் தலைமையிலான குழு ஃபினான்ஸ் கமிஷனை சந்தித்தோம். அதில் நாங்கள் அப்போவே ஊடக நண்பர்களுக்கும் அதை நான் பகிர்ந்திருக்கிறேன். ஃபினான்ஸ் கமிஷன் பரிந்துரைக்கணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை என்ன வச்சுருக்கிறோம்னு சொன்னால், டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ 50% உயர்த்த வேண்டும் என்று ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த பரிந்துரையானது வைக்கப்பட்டிருக்கு. அதனால் ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபேவரபிள் டிசிஷனை பாரதிய ஜனதா கட்சி எதிர்நோக்கி இருக்கிறது. ஆனால் 4 வருஷமாக நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகாமல் திடீர்னு கனவுல ஏந்து உட்காந்துன்றது மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு நீத்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கார். வரவேற்கிறேன். ஏன்னா போய் நாம் ஃபோரத்தில் பேசணும். அதை விட்டுட்டு சும்மா சந்தையில் பேசி கொண்டு இருப்பது, பொது வழியில் பேசுவது சரியாக இருக்காது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் அவர் கோரிக்கை ஏற்கனவே நாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என்ன ரெக்கமெண்டேஷன்னா நான் இன்றைக்கி சொல்லலை, அன்றைக்கே அதை நான் ப்ரெஸ்ஸுக்கு பகிர்ந்திருக்கிறேன். தமிழ்நாடு பிஜேபி ஹேஸ் ரிக்வஸ்டட் ஃபார் இன்க்ரீஸிங் தி டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ to 50%. நீங்கள் நிதி சம்பந்தமாக திரவிடியன் ஸ்டாக் பொய்யையே பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், நீங்கள் ஜிஎஸ்டி வசூல் செய்யும் பொழுது வசூல் செய்கிற இடத்துலையே 50% இஸ் கிவன் டு ஸ்டேட், மீதி 50% தான் சென்டருக்கு வருது. அந்த 50ல் 42%, now 41% இஸ் டிவால்வ்டு டு தி ஸ்டேட்ஸு. அப்படி இருக்கும்பொழுது ஏதோ இந்த பொருளாதாரம் படிக்காதவர்கள், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன், லாயருக்கும் படிச்சிருக்கேன், ஆனால் இதெல்லாம் படிக்காத சில பேர் ஏதோ துணையோ இணையோ என்னவா இருக்காங்கன்னு தெரியல, 29 பைசா கொடுக்குறாங்க. என்ன பொய் பித்தலாட்டின. தமிழக அரசு தொடர்ந்து நிதி சம்பந்தமாக மத்திய அரசை குற்றம் சாட்டுகின்ற பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நண்பர்களே, உச்ச நீதிமன்றத்தில் இந்த டாஸ்மாக் வழக்குக்கு தடை கொடுத்துருக்காங்களா? இடைக்கால தடை. ஏன்னு சொன்னால், வெக்கேஷன் முடிஞ்சு நீதிமன்றம் அந்த வழக்கு எடுத்துக்கிற வரை நீங்கள் விசாரணை ப்ரொசீட் பண்ண வேண்டாம்னு. உங்களுடைய ஞாபகத்துக்காக சொல்கிறேன், உயர் நீதிமன்றத்தில் இந்த ஊழல் போதை அரசாங்கம் என்ன சொன்னாங்க, விசாரிக்கக்கூடாதுன்னு. அப்போவும் ஃபைனல் வெரிடிக்ட் வர ஒரு இடைக்கால தடை இருந்தது. ஆனால் ஃபைனல் வெரிடிக்ட் என்ன வந்தது? ஊழலுக்கு எதிராக. ஏன்னா இப்போ நான் பேச வேண்டாம், எனக்கு அது டாஸ்மாக் கடைக்கு போய் சரக்கு வாங்கி பழக்கம் இல்லை. ஆனால் சரக்கு வாங்குகிற ஒரு தமிழ் குடிமகனுக்கும் எம்ஆர்பியை விட அதிக விலை வாங்குறாங்கன்னு தெரியும். உச்சநீதிமன்றத்திற்கும் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஊடகங்களில் பார்த்துருக்க மாட்டாங்களா? இருந்தாலும் அவர்கள் விசாரணை கம்ப்ளீட் ஆகிற வரை அதுக்கு தடை கொடுத்துருக்காங்கன்னா எல்லா எவிடன்ஸையும் இடி தரப்பில் வைப்பாங்க. இடி தரப்பில் உயர்நீதிமன்றத்திலே வைக்கப்பட்ட காரணத்தால் நமக்கு இறுதி தீர்ப்பு என்ன வந்ததுன்னு தெரியும்.
அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அல்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பாங்க. அந்த மாதிரியாக திடீர்னு இந்த ரோட் சைடு பாரதி மாதிரியாக இருக்கக்கூடிய சில நபர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது பேசிகிட்டு இருக்காங்க. லெட் அஸ் வெயிட் அப் டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். தேங்க்யூ. நான் சொல்லுவேன் சோதனைக்கு பயந்து, அதாவது தன்னோட மகனை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காங்க, டெல்லியில் போய் மண்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல விமர்சனம் வைக்கிறாங்க. அதை நான் என்ன சொல்கிறேன், 4 தரமாக இவர் போகலைங்கிறதும் உண்மை தானே, இப்போ போயிருக்காருங்கிறதும் உண்மை. அதனால அவர் ஏன் போனாருங்கிறதுக்கு தேர் மே பி குவைட் நம்பர் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அதனால் ஏடிஎம்கே தரப்பில் வச்சிருக்கிற வாதம் நாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இப்போ இது நாள் வர போகாமல் என்னென்னவோ சாக்கு சொல்லி கொண்டு இருந்தார். ஆனால் இப்போ போயிருக்கார். ஆனால் ஒன்று நிச்சயம், எனக்கு முழு கன்விக்ஷன் இருக்குது, தமிழ்நாட்டினுடைய மணீஷ் சிசோடியா சிறை செல்லுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், தப்பு செஞ்சவங்க தான் பயப்படுவாங்கன்னு துணை முதல்வர் ஒரு கருத்து. இந்த அரசாங்கம் தப்பு செய்யலைன்னு துணை முதல்வரே சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு மந்திரிக்கு 10 ரூபா மந்திரின்னு பேர் உண்டு. அதுவுமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு 40 ரூபாயாமே. எனக்கு இந்த குவார்ட்டர், ஹாஃபு, ஃபுல்லு இதெல்லாம் தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன், இந்த அரசாங்கமே முழுக்க 100% ஊழல் அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம்னா ஊழல், கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, இது எல்லா குற்றங்களும் நடக்கிறது யார் ஆட்சியில் அதிகம்? ஸ்டாலின் ஆட்சியில். இவ்வளவு மோசமான ஸ்டாலின் அரசாங்கத்தை போன்று ஒரு மோசமான அரசாங்கத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆகவே அதனால் துணை முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு பேசட்டுமே. பிப்ரவரி 1st வீக், இது ஜூன் 1st வீக் வரதானே, லெட் ஹிம் டாக். தேங்க்யூ. கடைசி ஒரே கேள்வி. இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, பாஜக திமுகவோட இணக்கமாக செயல்பட தான் முயற்சிப்படுது அரசியல் சாதகமான சூழலுக்காக அப்படின்னு சொல்றாரு. இந்த சிந்தூர் விஷயத்துக்காக, அந்த போர் சம்பந்தமா இந்தியா போரிட்டதுக்கு வந்து அவர் ஒரு பேரணி நடத்தினது கூட அரசியல் காரணங்களுக்காக தான், அந்த உள்நோக்கம். நான் சொன்னேன் அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது திமுகவாக இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸாக இருந்தாலும் மாநில அரசுக்கு சாதகமாக மத்திய அரசு இருக்கும். அதுக்கு அரசியல் காரணங்களில் நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் சிந்தூரை எதிர்க்கிற அத்தனை பேரும் தேச துரோகிகள். அதில் எனக்கு 2வது கருத்தே கிடையாது. ஏன்னால் இந்த நாட்டில் உள்ள வந்து அது உடனே சொல்கிறாங்க செக்யூரிட்டி என்ன பண்ணித்துன்னு. ஆமாம், எத்தனை நம்ம கிரிமினல் ஆக்டில் 302 இருக்குது, 307 இருக்குது. கொலை நடக்குதா நடக்கலையா? நடக்கும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இதில் கொஞ்சம் அரசியல் ஞானம் உள்ளவர், நிர்வாக ஞானம் உள்ளவர் நண்பர் சசி தரூர் அவர்கள். அவர் யூஎனில் மெம்பராக இருந்திருக்கார், வெளியுறவுத்துறையில் பட்டம் பெற்றிருக்கார். அவர் சொல்கிறார், இட் இஸ் நேச்சுரல், இந்த மாதிரி நடக்கும். ஆனால் நடந்தால் நாம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? காங்கிரஸில் இன்னி வரைக்கும், ஆமாம், இதில் மும்பையில் தாக்குதல் நடந்ததே, மன்மோகன் சிங் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? அப்போ உள்துறை மந்திரியாக எங்கள் ஊர் கண்டனூர் சிதம்பரம் தான் இருந்தார். இவருக்கு அப்புறம், பாட்டியலுக்கு அப்புறம் என்ன பண்ணார்? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக? அதனால் இந்த கூட்டமே மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்தார், பாகிஸ்தானுக்கு அதனுடைய இடம் என்ன என்பது சொல்லப்பட்டதுங்கிறதுனால சில பேர் பேசுகிறாங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்கிற ஒத்தொத்தரையும் அது சொல்கிறதுல எனக்கு எந்த கூச்சமும் இல்லை. தே ஆர் ஆன்டி நேஷ்னல்ஸ். அவங்களுக்கு எது இடம்னு எங்கள் மாநில தலைவர் சொல்லியிருக்கார். அதை நான் ரிப்பீட் பண்ணுறதுல எனக்கு தயக்கம் இல்லை. யாரெல்லாம் பாகிஸ்தான் ஆதரிக்கிறவனோ பாகிஸ்தானுக்கு ஓடி போங்கிறேன் நான். உங்களுக்கு இந்தியாவில் இடம் இல்லை.